ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம் சார், நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பிளாக்ல மணப்பட்டிங்கிற குக்கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து மத்திய மத்திய கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ட்ரோன் பைலட்டர் ட்ரைனிங் அவங்களே கொடுத்து எனக்கு ஃப்ரீயாக ட்ரோனும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ட்ரோன் பைலட்டராக இருக்கேன். எங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து ஃபீல்டையெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கேன், விவசாய ஃபீல்டையெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வந்து அதை கௌரவப்படுத்துறது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிகழ்வு நடத்துகிறது மாதிரி என்னை வந்து டெல்லியிலேருந்து மத்திய கவர்மெண்ட்லேருந்து என்னை அழைச்சிருக்காங்க குடியரசு தின விழாவில் கலந்துக்கிறதுக்கு. அது எனக்கு கிடைச்ச இந்த இது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல, அது நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, இதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மத்திய கவர்மெண்ட்லேருந்து கிடச்சதுக்கும் குடியரசுத் தலைவர் அவங்க எல்லாரும் எனக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்பியிருக்காங்க என்னை கலந்துக்கிறதுக்காக. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. என்னோடய பேர் அமுதா, அமுதா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். வணக்கம், என் பேர் பொன்னையா. புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாச ஒன்றியம் பரம்பூர் கிராமத்து பக்கத்தில் சேந்தாங்கரையில் விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். இன்டகிரேட் ஃபார்மிங்கில் நெல் வயலுடன் கூடிய மீன் வளர்ப்பு மற்றும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் செம்மல் விருது வழங்கப்பட்டது. மேலும் மத்திய அரசின் மூலியமாக வந்து எங்கள் நீரிணை பரம்பூர் பெரிய கம்மாய் நீரிணை பயன்படுத்துவோர் சங்கத்துக்கு இந்த ஆண்டிற்கான சிறந்த வாட்டர் யூசர் அசோசியேஷன் அவார்டு வந்து ஜனாதிபதி அவர்கள்ட்ட வந்து நாங்கள் விருதாக பெற்றுக்கிட்டோம். இந்த இரு செயல்னால் இந்த வருகின்ற குடியரசு தின விழாவில் நாங்கள் வந்து ஜனாதிபதி மாளிகையிலேருந்து எங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கு. இந்த தருணத்தில் நாங்கள் இதை வந்து பெருமையாக நினைக்கிறோம். இதுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கேவிகே வம்பன் துறை அலுவலருக்கும் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துறை அலுவலருக்கும் நீர்வளத்துறை மற்றும் மாநில மத்திய அரசுகளுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் விவசாயி என்ற முறையிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.